அன்பின் இயேசு கிறிஸ்துவே, இந்த இந்த ஆடியோ மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவே உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி யோவான் 8:32 இந்த வார்த்தை அநேகருக்குள்ள சத்திய வசனமாய், ஜீவனுள்ள வார்த்தையாய், அநேகருக்கு புரோஜனமாய் இருக்கணும். கண்கள் திறக்கப்படணும், மனம் திரும்புதல் உண்டாகணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு வேத வார்த்தையை குறித்து வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பரிசேயர்கள் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பரிசேயர்கள் யாரு? பரிசேயர்கள் யாருடைய சீசர்? பரிசேயர் யாரு? பரிசேயர் யாருடைய சீசர்? பரிசேயர் யாருக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாருக்கு எதிரியாக இருந்தாங்க, இப்போ யாருக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது போக சீசர்களுடைய பார்வை எப்படி, பரிசேயருடைய பார்வை எப்படி, சீசர்கள் யார், இதை குறித்ததான ஒரு விளக்க காரியங்களை கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின இந்த காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த கடனாளியாக இருக்கிறேன். முதலாவது நம்ம பார்க்கிற ஒரு காரியம், இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 17. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதலாவது இந்த காரியத்தை குறித்து நம்ம